Hey everyone, இன்னைக்கு நம்ம வந்து PIR sensor வச்சு எப்படி ஒரு அலாரம் செய்து பார்க்கலாம். அதுக்கு தேவையான components என்னன்னா PIR sensor, அடுத்தது BC547 Transistor 1, அடுத்தது buzzer 1, அடுத்தது 1K resistor. இவ்வளவுதான் components. இதுக்கு பவர் சப்ளை வந்து 5 volt தரணும். இப்போ நம்ம செய்யலாம். உங்களுக்கு சர்க்யூட் டயகிராம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் போர்டில் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே கனெக்ட் பண்ணோன்னா மேலே வந்து 2 ரோ இருக்குமா, ஃபர்ஸ்ட் ரோ பாசிட்டிவ், செகண்ட் ரோ நெகட்டிவ். அடுத்தது BC547 டிரான்சிஸ்டர் இருக்கோங்க. இது ஒரு பின்னோட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பின் கலெக்டர், சென்டர் பின் பேஸ், மூணாவது பின் வந்து எமிட்டர். இப்போது டிரான்சிஸ்டரை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் பின் வந்து பவர் சப்ளையோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஸர் எடுத்துக்கோங்க. பஸரில் நெகட்டிவ் இருக்கும், அதை வந்து டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் பின்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஸருடைய பாசிட்டிவ் வந்து பவர் சப்ளையோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது PIR சென்சார் எடுத்துக்கோங்க. அப்புறம் பின்னோட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்க்கலாம். இங்கே வந்து 2 பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து இந்த சென்சார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதோடைய டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து மினிமம் வந்து 3 மீட்டர், மேக்ஸிமம் வந்து 7 மீட்டர். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும், கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அடுத்தது இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து டிலே டைமுக்கு. இந்த டிலே டைம் ரேஞ்ச் வந்து மினிமம் வந்து 5 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து 200 செகண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா டிலே டைம் அதிகமாகும், ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா டிலே டைம் கம்மியாகும். அடுத்தது இந்த சைடு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ரிப்பீட்டபிள் மோடில் வந்து நான் ஒரு கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து இந்த சென்சாரில் எது வந்து ரிப்பீட்டபிள் மோடுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து Hன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் பின் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. மூணாவது பின் வந்து L மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த Hன்னு மென்ஷன் பண்ண பின்னையும் இந்த சென்டர் பின்னை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து ரிப்பீட்டபிள் மோடு. அடுத்தது இந்த Lன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பின்னையும் இந்த சென்டர் பின்னையும் கனெக்ட் பண்ணால் வந்து அது வந்து நான் ரிப்பீட்டபிள் மோடு. நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரிப்பீட்டபிள் மோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடில் ஃபஸ்ட்டு பின் வந்து VCC, சென்டர் பின் வந்து அவுட் இல்லைனா சிக்னல் பின் சொல்லலாம், மூணாவது பின் வந்து நெகட்டிவ். அடுத்தது PIR சென்சாரில் வந்து VCC பின் இருக்கும், சிக்னல் பின் இருக்கும், அடுத்தது நெகட்டிவ் பின் இருக்கும். அங்கே வந்து ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்சாரில் VCC இருக்குமோ அதை வந்து பவர் சப்ளை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்சாரில் நெகட்டிவ் இருக்கும், அதை வந்து பவர் சப்ளை நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்சாரில் சிக்னல் பின் இருக்கும், அதை வந்து 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி டிரான்சிஸ்டருடைய சென்டர் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து PIR சென்சாரில் வந்து டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டிலே டைமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பவர் சப்ளை ஆன் பண்ணும்போது பஸர் வந்து ஆன் ஆகிடும், கொனை கழிச்சு பஸர் ஆஃப் ஆகிடும். எப்போ வந்து பஸர் ஆன் ஆகணும், எப்போ வந்து சென்சாரில் வந்து மோஷன் டிடெக்ட் ஆகுதோ அப்போது வந்து பஸர் ஆன் ஆகிடும், எப்போ வந்து சென்சாரில் மோஷன் டிடெக்ட் பண்ணலையோ அப்போது வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து என் கையை வந்து சென்சாருக்கு எடுத்துகிட்டு வரேன், பஸர் வந்து ஆன் ஆகுதா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பஸர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் கையை வந்து அசைக்காமல் இருக்கிறேன், பஸர் வந்து ஆஃப் ஆகிட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பஸர் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பவர் சப்ளை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச சர்க்யூட் சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி போகலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது வீடியோஸ் தமிழில் தேவைப்படுதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி ஆலோசனை பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம்.